ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு பே. ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க. இன்றைய சமகால அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் அவரோடு பேச வேண்டியது இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். பிரதானமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இல்லைன்னா உருவாக்கப்படக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறதுல கொலைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அது சிறார்களை தூண்டி விட்டு செய்கிறாங்க அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பொதுவாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு நடைபெறக்கூடிய குற்ற சம்பவங்களுடைய பற்றி உங்களுடைய பார்வை? திமுக அப்படின்னு சொன்னாலே கொலைக்களம் என்று வரலாறுல அப்படி தான் இருக்குது. இப்போது எல்லா ஆட்சியும் அதிமுக நம்ம ஆட்சி ஆண்டாங்க. அந்த காலத்தில் கூட இவ்வளோ கொலைகள் அதிகமாக இல்லை. தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி பல திருப்பு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், மீடியாவில் சொல்லியிருக்கோம். அதனுடைய வேலைகள் எதுவுமே நடந்துக்கல. எல்லாமே சென்னை அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு சொல்லணும்னா நம்ம மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவன் பாட்டில் இந்த கொலை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அதிகமாக எங்கள் பகுதியில் கஞ்சா அதிகம். நான் ஏற்கனவே பிராண்டி விஸ்கி குடிக்கிறதை விட இப்போ எல்லாருடைய மனநிலை ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாச்சு. எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நான் சொல்கிறேன், ஹைஸ்கூல் வரைக்கும் சொல்ல. சின்ன குழந்தையிலேருந்து இதை குடிக்கக்கூடிய நிலை உருவாக்குறதுக்கு காரணம் தாய் தந்தையர் அதை பராமரிக்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த நிலை நீங்க உங்க பகுதி அப்படிங்கும்போது தெற்க வரைக்கும் கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமா இருக்குது, அதிகமாகவே இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் போன வாரம் கூட கஞ்சா பிடிச்சி டெய்லி பேப்பரில் பிடிக்கிறோம்னு போட்டுட்டே இருக்கா. 2 கிலோ பிடிச்சோம், 5 கிலோ பிடிச்சோம், 3 கிலோ பிடிச்சோம். அது எங்கேருந்து உருவாக்கப்பட்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத அவங்க கண்காணிக்கணும்ல. இப்போ நீங்கள் இப்போ கஞ்சா பிடிக்கிறாங்க, அவனை பிடிச்சி உள்ளே பிடிச்சி போட்டுறாங்க, அவனை போட்டு உள்ளே போட்டு குண்டாஸ் போட்டுறீங்க, வெளியில் விட்டுறான், வெளியே ஒரு 6 மாதத்தில் வெளியே வந்துடுறான். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ரிட்டர்ன் அந்த ரொட்டீன் ஒர்க்காக அவன் அந்த கஞ்சா பிஸ்னஸ் தான் பண்ணுறான். அதில் முளைகளே கிள்ளன்னு சொன்னால் எங்கேருந்து உற்பத்தியாகி யார் மூலமாக வருது, அவங்கள இது வரைக்கும் எங்கேயாவது கைது பண்ணியிருக்காங்களா? என்னுடைய கேள்வி அது ஒன்று தான். ஆந்திராவிலேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க, கர்நாடகாவிலேருந்து வருது சொல்கிறீங்க, கேரளாவிலேருந்து வருது சொல்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. இறக்குமதி செய்து வர்றது அங்கேருந்து முளையிலே கிள்ளன்னு சொன்னால் எங்கேருந்து வருதோ அதை நீங்கள் ஆதாரமாக எடுத்து பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாம்? இல்லை, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மத்திய சர்க்காருடைய துணையெல்லாம் வேணும். பட் மாநிலத்துக்குள்ள நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டோம் அப்படின்னு தானே முதலமைச்சர். நீங்கள் ஒரே வார்த்தை, கஞ்சா வியாபாரம் ஒருத்தன் பண்ணுறான் வச்சுக்கிங்களேன், ஒருத்தன் கஞ்சா வியாபாரம் பண்ணுறான், அவனுக்கு அந்த பொருள் கொடுக்கறது யார்? ஏன் அவனை கைது பண்ண மாட்டேங்கிங்க? நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கு மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசே குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? என்னுடைய கேள்வி அதுதான். இந்த உளவுத்துறை சரியாக செயல்பட்டால் அந்த கஞ்சா வியாபாரம் நடக்குமா? முதல்ல உளவுத்துறையில் இருக்கிற ஒரு இடத்துல ஜாதி வாரியாக நீங்கள் உளவுத்துறை அதிகாரிகளை போட்டிங்கன்னா எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படும்? இப்போ தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக இருந்தால் அங்கே ஒரு தேவேந்திர குல வேளாளர் உளவுத்துறையை போட்டுறீங்க. தேவர்கள் அதிகமாக இருந்தால் தேவருடைய உளவுத்துறை கொண்டு அங்கே அதிகமாக போட்டுறீங்க. அவங்க ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து உண்மையான அக்யூஸ்டை செக்யூர் பண்ண முடியாமல் இருக்குது உளவுத்துறையுடைய வீக்னஸ் காரணம்னு நான் சார்ஜ் பண்ணுறேன். இல்லை, இப்போது கஞ்சா அப்படிங்கிறது 2 வகையாக நம்ம இப்போ பார்க்குறோம். மெத்தோபெட்டமின் அப்படிங்கிற மாதிரியான ஹைலி ஒரு கெமிக்கல் காம்போசிஷனில் இன்னைக்கு மாத்திரைகளில் பொடி இந்த மாதிரி லிக்விட் சிஸ்டத்தில் போகுது. இன்னொன்று அந்த கஞ்சா புகையிலை அந்த மெத்தடில் போகுது. இதில் எது சவுத் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகிட்டு இருக்கு? அதிகமாக வருது எங்கள் ஏரியாவில் இது கிடையாது, நீங்கள் சொல்ல மாதிரி மாத்திரைகள்லாம் கிடையாது. அது கொஞ்சம் தான். மெஜாரிட்டியாக வர்றது கஞ்சா. சரி, இப்போ இந்த கஞ்சா போதையில் தான் நிறைய கொலைகள்லாம் நடக்குது. கண்டிப்பாக நடக்குது. கஞ்சா போதையில் தான் நடக்குது, வேற சம்மந்தமே இல்லை. எதுக்கு கொலை பண்ணுறான்னு நீங்கள் அந்த கொலை செய்தவனை கேட்டிங்கன்னா சொல்கிறானா? நீங்கள் இப்போ நண்பராக பழகுறான், தண்ணி அடிக்கிறான், கஞ்சா போடுறான், கொலையை பண்ணுறான். எதுக்கு பண்ணுறான்னா எங்களுக்குள்ளே சும்மா பேசுகிறான், கொலை விழுந்துறான். அந்த போதையில் தான் இது செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நிதானம் இல்லாமல் நடக்கிறது தான் கொலை. அந்த கொலைகள் தான் அங்கே அதிகமாக நடக்குன்னு நான் சொல்கிறேன். இதை தாண்டி பெரிய கொலைகளா இப்போ கூட சமீபத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொண்டாங்க, ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர். அவர் சிஎம் செக்யூரிட்டியாக இருந்தவர்னு சொல்லி ஆர்டிக்கலில் படித்தேன். அது கூட கஞ்சாவில் தான் நடந்திருக்கு, போதையில் தான் நடந்திருக்கு.
காலையில் 5 மணி 4 மணிக்கு வாட்ச் பண்ணி ஒருத்தரை கொலை பண்ணான்னு சொன்னால் அந்த ஏரியாவில் நான் அவர் ஏற்கனவே 2 திருப்பி வாய்ஸ் மெயில் கொடுத்துருக்காரு, வாட்ஸ்அப் வீடியோ போட்டிருக்காரு, எல்லாம் போட்டு கூட. அப்போ அஜாக்கிரதையாக இருந்தது யார்? காவல்துறையா? யார் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். காவல்துறை தானே. 2 திருப்பி வாய்ஸ் மெயில் போட்டிருக்காரு, வீடியோ கிளிப் போட்டிருக்காரு, என்ன கொலை பண்ண போகிறாங்க. அப்புறம் வாட்ச் பண்ண வேண்டிய யார்? உளவுத்துறையா இல்லையா? காவல்துறை விட்டுருங்க, உளவுத்துறை வாட்ச் பண்ணி இது சரியான விசாரித்து அது அங்கே இருக்கிற உயர் அதிகாரிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டால் கொலை விழாமல் என்ன பண்ணும்? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மாணவருடைய கொலையை பார்த்துருப்பீங்க. வெட்டு கொலை செய்ய நோக்கத்தில்ங்கிறத விட வெட்டியிருக்காங்க. படித்த ஸ்டூடெண்ட், 17 வயசு ஸ்டூடெண்ட். உண்மையான நிலை நான் இப்போ சொல்கிற மீடியாவில் காதல் விவகாரம், கபடி விவகாரத்தில் கொலை நடந்துங்கிறது பொய். ஏன் பொய் சொல்கிறீங்க? நாங்கள் விசாரிப்போம்ல. நீங்கள் போலீஸ் ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட ஏன் அதை மூடி மறைக்கிறீங்க? உண்மையை அரசுக்கு ஏன் தெரியப்படுத்த மாட்டேங்க? ஏன்? காதல் விவகாரத்தில் நடந்த கொலை தான். 17 வயசு அந்த பையன் எக்ஸாம் எழுத போகும்போது அவருடைய நண்பர் தான் இறக்கிட்டு போய் முள்காட்டில் வச்சு வெட்டுறான். 2 விரல் போச்சு, முதுல வெட்டு, தலையில் வெட்டு, உடம்புலாம் வெட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையை உருவாக்கும் போது அங்கே இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையை ஏன் பொய்யா நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க? கபடியில் தான் கொலை நடந்துச்சுன்னு. எங்கள் ஏரியாவில் கபடி டோர்னமெண்ட் எல்லா கிராமங்களும் நடக்கும். இது வரைக்கும் எந்த கபடி டோர்னமெண்ட்லையாவது ஒரு கொலை நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள், பொறுப்புற சொல்லுங்கள். அரசை கிடையாது. இது காதல் விவகாரம். அப்போ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ குற்றவாளி தப்புறானா தப்ப மாட்டானா? நடந்த இன்சிடென்ட் இதுக்காக. ஆனால் நீங்கள் பத்திரிகையில் செய்தி கொடுத்தது இதுக்காக. ஆனால் முதல்ல ஸ்டார்டிங்கில் கரெக்டாக கொடுத்தாங்க. அங்கே எஸ்பி கரெக்டாக கொடுத்தாரு. காதல் விவகாரத்தில் தான் கொலைன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரசுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி கபடியில் விளையாட்டில் கொலை நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் சொல்கிறீங்க. ஏன் மக்கள்கிட்ட குழப்புறீ? இல்லை, அந்த தேவை ஏன்? ஒரு உண்மையான நிலவரத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற தேவை ஏன் வருது அரசுக்கு? ஆமாம், நீ இப்போ நிறைய பாலியல் தொந்தரவுகள் பெண்களுக்கு ஏற்படுது, பாலியல் கூட்டு பலாத்காரம் நிறைய நடக்குது. இதெல்லாம் டெய்லி ஆர்டிக்கல் வரும்போது இது கொலைங்கிறது காதல் விவகாரம் தாங்கன்னு சொல்லும்போது பெண்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுனால அது வெளியில் சொல்லக்கூடாது, மறைக்கலாம்ல. அப்போ பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதை மறைக்கிறதுக்கு இந்த பொய்யான தகவலாக இல்லை. நீங்கள் விசாரிங்க. நீங்கள் ஒரு பத்திரிகை செய்தி தானே வச்சுருக்கீங்களா, தினமலர் நீங்கள் ஆர்டி பண்ணுறீங்கல்ல. நான் சொல்லுறது பொய்யா இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சார்ஜ் பண்ணுங்கள், என்ன வேணாலும் நான் ஏற்றுக்கிறேன். அது பொய்யா இருந்தால் அந்த அதிகாரிகளை நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ உண்மையை சொல்லுங்கள், மக்கள்கிட்ட உண்மையான நிலையை சொல்லி அதை உண்மைதான், இதுதான் நடந்து, இதனால் நடந்ததுனால கொலை, இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணணும்னு சொல்லணுமே தவிர பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன் இவங்க கபடின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், பொங்கல் விழா மற்ற விழாக்களில் கபடி டோர்னமெண்ட் நிறைய நடக்கும். எல்லா கிராமங்கள்லையும் மதன நல்லிணக்கத்தோடு எல்லா ஜாதி சமுதாயமும் நடத்தும். நல்ல ஞாபகம். இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. இப்போ அடுத்த நீங்கள் கபடி டோர்னமெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் போய் பெர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போவே இதை போட்டு விட்றது உண்மையாக இது பொய் தானே? அது வீர விளையாட்டுங்க. கபடி டோர்னமெண்ட்டு, கபடி விளையாட்டு பெரிய வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டை சீர்குலைக்கிறதுக்காக ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இது தப்பு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். இதுக்குள்ள விளையாட்டை ஒழிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இது. உண்மை நிலை இது. லவ் பண்ணதுக்கு உண்மையான நிலையை விட்டுவிட்டு கபடின்னு சொல்கிறீங்களே. கபடி நடந்து 3 நாள் கழித்து போய் தேடி போய் ஒருத்தரை வெட்டுவாங்களோ சொல்லுங்கள். இது என்ன? நீங்களே கொஞ்சம் பார்க்க யோசித்து பாருங்களேன். அப்படி செய்து அப்படி ஒரு பெரிய எதிரிகள் கிடையாது. கபடியில் எல்லா கம்யூனிட்டி, ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி ஒன்றா அண்ணன் தம்பியாக தான் விளையாடுறாங்க. அங்கே தண்டா சச்சரவு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை உடனே கிராமத்து பேசி முடிச்சிருவாங்க. சின்ன வரும்ல, அது எல்லா இடத்துலையும் வர்றதுனா ஹாக்கியில் வருது, ஃபுட்பால் வருது, அது மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி கபடி டோர்னமெண்ட்டில் கொலை செய்ய நோக்கத்தோடு யாருமே நடந்தது எனக்கு தெரிஞ்சு இல்லை இவ்வளோ நாள். இப்போ சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த குற்ற சம்பவங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு கூட, ஒரு குடும்ப தகராறு அப்படின்னா கூட அதை அரசு மேல பழி சுமத்துற அளவுக்கு எல்லாரும் பெரிய கொண்டு போயிருக்காங்க. அரசு மேல பழி சுமத்துவது, ஆனா அந்த குற்றத்தை பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும், நில பிரச்சனையா இருக்கும். அரசு மேல பழி சுமப்பது அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நில பிரச்சனை, நீங்கள் உங்கள் உதாரணத்துக்கு ஒரு நில பிரச்சனை இல்லை ஃபினான்ஸ் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன். இதை காவல்துறையில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். குடும்ப பிரச்சனை தான் சொன்னேன். குடும்ப பிரச்சனையில் தீர்த்து வைக்க வேண்டியது காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பார்ட்டியும் கூப்பிட்டு ஒன்று சமாதானம் பண்ணி விடணும், இல்லை 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு ஒழுங்காக இருங்க, கோர்ட்டில் போய் பாருங்கள், ஏதாவது ஒன்று சொல்லணும். கையூட்டு பணத்தை பெற்றுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டையும் காசு வாங்குறீங்க, பாதிக்கப்பட்டு விட்டு காசு வாங்குறீங்க, அது எப்படி தீர்க்க முடியும்? பார்க்குறா முடியும். காவல்துறைக்கு போகிறோம், நீதி கிடைக்குன்னு கிடைக்கல. ஸோ நம்ம ஏன் சும்மா இருக்கா, வெட்டிடுவோம். இதுதான் நடந்துட்டு. இதுதான் உண்மையான நிலை. நான் சொல்வது 100% உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்லலை. இந்த கொலை நடக்கக்கூடிய காரணம் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளால் நடக்கிறது. சட்ட நடவடிக்கை உடனே எடுத்திருந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா, நிலத்தகராறு வருமா,
ஃபினான்ஸு வருமா? உதாரணத்துக்கு ஒரு பணம் கொடுக்குறான், ஃபைனான்ஸுக்காரன் என்ன பண்ணுறான்? இப்போ சொத்தை எழுதி வாங்கிக்கிறான், வாங்கிட்டு ஃபைனான்ஸ் கொடுறான். வட்டி கட்ட முடியலைன்னே வச்சுக்கோங்களேன். வட்டின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 10 வட்டி வரும், 5 வட்டி 10 வட்டி வாங்குறான். இது அநியாயமான வட்டின்னு சொல்லி காவல்துறைக்கு தெரியாதா? சிசிடபிள்யூக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். டிஸ்ட்ரிக்ட் கிரைமுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அதிகாரிகள் பூரா நியாயம் செய்வதே கிடையாது. அந்த நியாயம் செய்யக்கூடிய சூழலை வந்து அவனை கூப்பிட்டு விசாரித்து அநியாயமாக வட்டி வாங்கிட்டு சொத்தை எழுதி வாங்கிட்டு வட்டி கட்டலைங்கிறதுக்காக வேண்டி நீ சொத்தை அபகரிக்கிறது நியாயமானு கேட்டு அவன் திருப்பி மீட்க போகும்போது அதை கொடுக்க மாட்டேங்காங்க சொத்தை. இது கரூரில் கூட 2-3 கம்ப்ளைண்ட் ஆகி எஸ்பி ஐஜி வரைக்கும் கொடுத்து நானே கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு சொத்து ஒருத்தரை கொடு அடமானம் வைக்கல, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனான்ஸ் வாங்குறாரு. அது பல கோடி ரூபா சொத்து. அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த பணம் 20 லட்சமும் 10 லட்சமும் வாங்குறாரு. அவன் என்ன பண்ணுறான்? கரையம் பண்ணிவிட்டு அந்த கரையத்தை இன்னொரு கரையம் போட்டு அவனுக்கு தெரியாமல் இன்னொரு கரையம் போட்டு 3ஆவது கரையம் 4ஆவது கரையம் போட்டு சொத்தை ஆக்குபை பண்ணுறான். இது எப்படி தீர்க்கிறது? இது காவல்துறை தான் தீர்க்கணும். அவனு டெய்லி பெடிஷன் கொடுக்கான். நான் ஐஜி வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தேன், அதுக்கு நியாயம் பண்ணி கொடுங்க, நியாயம் பண்ணி கொடுங்கன்னு. அவன் அந்த யார் முதலாளித்துவம் பணம் கொடுக்குறானோ ஃபைனான்ஸு, அந்த ஃபைனான்ஸுக்காரன்ட்ட காசை வாங்கிக்கிறாங்க போலீஸ். ஸோ இந்த வெறுப்பில் தான் காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் தான். அதுதான் உண்மை. தமிழ்நாடு பூரா இதே நிலை தான். காவல்துறை சரியான அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் இருந்தால் அவங்கள வந்து நல்ல போஸ்டிங் கொடுக்கறது கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒன்று. அதே மாதிரி அவங்க கைவிட்டு பணம் வாங்கிட்டு இன்றைக்கி காவல்துறையில் யார் லஞ்சம், எங்கேயாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து காவல்துறையை போய் கைது பண்ணுறாங்களா? அங்கே இருக்கிற குப்பனும் சுப்பனையும் பண்ணுவாங்க. யார்? தாசில்தார், இங்கே இருக்கிற விஏஓ, இவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உயர் அதிகாரிகளை யாரையாவது கைது பண்ணிக்காங்களா? அவளை வீட்டில் ரைடு பண்ண சொல்லுங்கள். எத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இங்கே இருக்கிற மெட்ராஸில் இருக்கிற பெரிய பெரிய பங்களா 200 கோடி 300 கோடிக்கெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் வச்சுருக்காங்க. என்ன உழைச்ச காசா? சம்பளத்தில் வச்ச காசா? பதில் சொல்லுங்கள். அவங்களுக்கெல்லாம் போல பணம் எப்படி? அரசு சம்பளத்தில் அவ்வளோ 10 லட்சம் கோடிக்கு பில்டிங் கட்ட முடியுமா? ஒவ்வொரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரியுடைய, ஐஏஎஸ் அதிகாரியுடைய பயோடாட்டா எடுங்க. கவர்மெண்ட்டுடைய தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டுடைய ஐஏஎஸ் இப்போ இருந்தவங்க, இதுக்கு முன்னால் இருந்தவங்க, அவ்வளோடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டு பாருங்க பார்ப்போம். பல லட்சம் கோடி, 200 கோடி 300 கோடி 400 கோடி. இப்போ சமீபத்தில் கூட ராஜேஷ் தாஸ் வந்து 250 கோடியில் வீடு கட்டிருக்காரு சொல்லி நீ ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நானும் படித்தேன். 250-300 கோடி அந்த அம்மா சொல்லி எங்கள் பாரம்பரியத்தில் உள்ள சொத்துன்னு சொல்லி அந்த ஐஏஎஸ் சீதா அந்த அம்மா ராஜேஷ் தாஸுடைய ஒய்ஃப் சொல்லுது. என்னது 200-300 கோடிக்கு அப்போவே அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சு அந்த பணத்தை கொண்டு இப்போ செலவழிக்கிறாங்கன்னா என்ன? கொஞ்சமாவது நியாயம் வேணும்ல? பீலா ராஜேஷ் சொல்லுது, எங்க அப்பா தாத்தா பாரம்பரியத்தில் உள்ள சொத்து. அவங்க அப்பா காவல்துறை, அவங்க அம்மா சட்டமன்ற உறுப்பினர். அப்ப எப்படி வந்துச்சு இந்த பணம்? இந்த பணம் எப்படி வந்துச்சு? பாதி சொல்லுங்க. இந்த பணம் பாரம்பரியமே எங்க தாத்தா சொத்து பூட்ட சொத்துனா அது கணக்காட்டணும்ல. 300 கோடிக்கு ஒரு வீடு கட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஆர்டிக்கல்ல படிக்கிறேன், பேப்பர்ல பாக்குறேன், வீடுகளை பார்க்குறேன். இந்த சொத்து எப்படி வந்துச்சு? உழைச்ச காசா? லஞ்சம் வாங்கின காசு தானே. இதே மாதிரி எத்தனை அதிகாரிகள் சொல்ல முடியும், குற்றம் சொல்ல முடியுமா? முடியாதா? ஏன் இது இந்த கவர்மெண்ட் பாராமுகமாக இருக்காங்க? ஏன்னா இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம், நீனும் சம்பாதி நானும் சம்பாதிக்கிறேன். அப்புறம் கூட நீதி நியாயம் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க சார். இது ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுசும் இருக்கு. ஆனால் ஜாதிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு சொல்றாங்க. கடந்த காலகட்டத்தை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகள் எப்படி இருக்கு? ஜாதி பிரச்சனை போடுறது தென் மாவட்டங்களில் அதிகமாக இல்லை. நான் பல திருப்பு பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் ஜாதி வெறியோடு இருந்தவங்கலாம் இன்றைக்கி அண்ணன் தம்பியாக இணக்கமாக இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டி, ஆல் கம்யூனிட்டி, எல்லா சமுதாயமும் இணக்கமாக. ஒரு சில குக்கிராமங்களில் அந்த வெறி இருக்குது. ஒரு சில குக்கிராமம், ஒரு 100 கிராமம் இருந்துச்சுன்னா 1-2 இருக்கும். இதை நம்ம நிறுத்த முடியாது. 1-2 தான் நான் சொல்லுவேன். 100ல் ஒரு பிஞ்சு தான் இருக்குது. அது அரசு காரணம்னு சொல்ல முடியாது, அந்த மக்கள் தான் காரணமாக இருக்கணும். அங்கே கிராமம் சரியாக இருந்துச்சுன்னா அது எல்லாம் இதுக்கு முழுமையாக அரசை நான் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அப்படியே நீங்கள் தெற்குலேருந்து வடக்க வரும்போது பல இடங்களில் பிரச்சனைகள், இந்த கோவில்களில் அந்த இஷ்யூஸ்லாம் இருந்துகிட்டே தானே இருக்கு. ஆமாம், கோயில்களில் இப்பவும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. போகக்கூடாதுங்கிறது வந்து அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது ஒரு சில கிராமங்களில் தான் இருக்குது. இப்போ எல்லா இடமும் நான் கோயிலுக்கு போகிறேன், மக்கள் போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது குக்கிராமங்களில் உள்ளே தான் அந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுது. அது ஏன் ஏற்படுதுன்னா அரசு அதிகாரிகள், அங்கே இருக்கிற மந்திரிகள், அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் வச்சுக்கிட்டு கைவிட்டு போன உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற மாதிரி ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்கங்கிறத நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அது ஒரு சில இடங்களில் இருக்குது, இல்லைன்னா முழுமையாக சரியாயிட்டு சொன்னால் கிடையவே கிடையாது. அதை அரசு தான் பார்த்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து கோயிலுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன் வச்சுக்கோங்களேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் முருகனை தரிசிக்கிறதுக்கு போகிறோம்.
முருகனை தரிசிக்க போகும்போது விஐபி தரிசனம்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம அதிகாரிகளை பிடிச்சி, அங்கே இருக்கிற எம்எல்ஏகளை பிடிச்சி, மந்திரிகளை பிடிச்சி எங்களுக்கு விஐபி தரிசனம் கொடுங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஏழை பாளைகள் போகும்போது லைனில் நின்று சாமி கும்பிட்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஏழைகள் லைனில் நின்று சாமி கும்பிட்றாங்க. இந்த விஐபி தரிசனம் கும்பிட்றவனும் முருகனை தான் கும்பிட்றான். லைனில் நின்று போகிறவனும் லைனில் நின்று போகிறவனும் முருகனை தான் தரிசிக்கிறான். இவங்களுக்குள்ள ஏன் பார்ஷாலிட்டி பார்க்கணும்? முருகனை தரிசிப்பதுக்கு எல்லாருமே நீ ஒன்று போல் அணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஈக்குவலிட்டி பார்க்காங்க, இது பார்ஷாலிட்டி பார்க்காங்க. விஐபி என்ன தேவையில்லை, எல்லாம் தேவையில்லை, எல்லாரும் ஒன்றுன்னு பாருங்கள். கடவுளை தானே கும்பிட போகிறான். காத்திருந்து கும்பிட்டாலும் சரி, சீக்கிரம் போய் கும்பிட்டாலும் சரி, தரிசிக்கிறவன் எப்படி வேணாலும் சாமியை கும்பிடுவான். நீ விஐபி தரிசனங்கும் போது முன்னால் ஒரு 50 போலீஸு எஸ்கார்டு போட்டு பயங்கரமாக பந்தா பண்ணி அப்படி கொண்டு போய் சாமி முன்னால் உட்கார வச்சு அவங்கள பூஜை பண்ணதுன்னு இந்த மக்கள் காத்துக்கிட்டு இப்படி வெறுப்பில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஸோ அதை நீங்கள் எதுக்குறீங்க? வேண்டாங்கிறேன். நானாக இருந்தாலும் விஐபி தரிசனம் வேண்டாங்கிறேன். எல்லாரும் மனிதனாக பாருங்கள். ஏன் அதில் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? பழனி கோயில் இருக்கட்டும், தஞ்சாவூர் கோயிலாக இருக்கட்டும், எல்லா கோயிலும் இது நடக்குது. ஏன் நடக்கக்கூடாது? இது அரசு நம்ம மினிஸ்டர்ஸ் பரந்த பார்வையில் பார்க்குறீங்க. உண்மை தானே? உண்மையா இல்லை? நீங்கள் போய் சாமி கும்பிட, நான் கும்பிட்ற முருகனை தான் தரிசிக்க போகிறோம். ஏன் இந்த பார்ஷாலிட்டி? விஐபினா என்ன? மனிதன் தான் இல்லையா? விஐபினா கடவுளா? இல்லைல்ல. கேட்டால் என்ன சொல்ல, பாதுகாப்பு கருதி நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லுவீங்கல்ல. பாதுகாப்பு இல்லாத வீட்டில் சாமி கும்பிட வேண்டிய அங்கே எதுக்கு போகிறாங்க? பாதுகாப்பு கருதி நீ விஐபி கூப்பிட்டு போகிறோம், எஸ்கார்ட் போட்டு போகிறோம்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி தான் சொல்ல போகிறாங்க. நான் கேட்குறேன், வீட்டில் சாமி கும்பிட வேண்டிய எதுக்கு அங்கே போய் விடுதான்? அது முருகன் ஒன்று சொன்னாரா? பாதுகாப்போட வான்னு முருகன் சொன்னாரா? கடவுளை பார்க்க போகிறவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறீங்கன்னா இந்த மக்களுக்கு எப்படி என்ன பண்ண போகிறீங்க? சார், நீங்கள் அதே மாதிரி இப்போ மும்மொழி கொள்கை தேவை, 3 மொழிகள் தேவை அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம். ஆனால் தமிழ்நாடு இருமொழி கொள்கை அப்படிங்கிற அடிப்படையாக வச்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்களால் இன்னொரு மொழி தேவை இல்லை. நம்ம மக்களுக்கு ஏன் இன்னொரு மொழி தேவை? யார் சொல்கிறா? திமுக சொல்லுதுன்னு சொல்லுங்கள். திமுக மட்டும்தான் இதை சொல்லுது. அவங்கள கூட்டணி சார்ந்தவங்க சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்லதில்லை. உங்கள் குழந்தையோ என் குழந்தையோ 3வது மொழி எந்த மொழியாக இருந்தாலும் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைய சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க என் பிள்ளை 3வது மொழி ஹிந்தின்னு மட்டும் சொல்லக்கூடாது. எந்த மொழியாக இருந்தாலும் 3வது மொழி ஃப்ரெஞ்சு படிக்கிறான், சைனீஸ் படிக்கிறான், எல்லாமே ஒருத்தரும் ஒரு மொழி எடுத்து படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஏன் ஹிந்தின்னு அரியாபருவத்தில் நாங்கள் தப்பு பண்ண மாதிரி இப்பவும் தப்புன்னு சொல்கிறீங்களா? தேர்தல் வருது, பிரச்சாரத்தை கிளப்பிட்டாங்க. இந்தி என்ன எதிரி மொழியான்னு நான் கேட்குறேன். இந்த 3வது மொழியாக ஹிந்தி வந்துடும், படிங்க. படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன தப்புன்னு கேட்குறேன். படிக்கத்தானே சொல்கிறோம். படிக்க கம்பல் பண்ணலை, திணிக்கலை. நீ படிக்கிறனா படிக்கலாம், வேறு மொழி எடுத்து படிங்க. ஏன் உன்னை யாரும் கம்பல் பண்ணுறா ஹிந்தி மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி? இங்கேருந்து நீங்கள் ட்ரெயினில் ஏறினா ராணிகுண்டா வரைக்கும் போங்களேன். உங்களுக்கு உங்கள் இங்கிலீஷ் தெரியுமா? ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. தமிழ்னு சொல்கிறீங்களே, தமிழை பற்றி நீங்கள் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லும் பறைசாற்றிருக்கீங்களா? நான் கேட்குறேன், இதே திராவிட கட்சிகளை கேட்குறேன். இந்த தமிழ் மூத்த தமிழ், உலகத்தமிழ், நம்ம தான் நம்பர் மூத்த தமிழ் சொல்லாமல் எந்த மாநிலத்திலேயாவது இங்கே இருக்கிற முதலமைச்சர்கள் எங்கள் மொழியும் கற்றுக்கிட சொல்லுங்கன்னு சொல்லி எப்போவாவது பிரச்சாரம் செய்யிருக்காங்க? அண்ணா காலத்துலேருந்து நான் இப்போ கேட்குறேன். தமிழை சுற்றி தமிழ்நாட்டிலே தானே கொண்டு வரீங்க, நீ ஏன் பரப்ப மாட்டீங்க? ஹிந்தி பரப்புறாங்கன்னு நீங்கள் அவங்களா படிக்க சொல்லி கற்றுக்கிட சொல்கிறாங்க. உங்கள் மொழியை கற்றுக்கிட சொல்லி எத்தனை முதலமைச்சரோட உறவு வச்சுருக்கீங்க? அந்த முதலமைச்சரை சொல்லி எங்கள் மொழியை கற்றுக்காங்க, நாங்களும் உங்கள் மொழியை கற்றுக்கணும்னு சொல்லி ஏன் மொழியை கற்றுக்கிறதுக்கு நீ ஏன் அனுமதிக்கலை? ஏன் அதை பிரச்சாரம் பண்ணலை? வெளிநாட்டில் இருக்குது பாருங்கள், சிங்கப்பூரில் தமிழ் இருக்குது, மலேசியாவில் தமிழ் இருக்குது, பர்மாவில் தமிழ் இருக்குது, மொழி அதிலே தமிழ் நோட்டில் எழுதியிருக்காங்க. ஏன் வெளிநாட்டவர்கள் கூட தமிழை படிக்கும் பொழுது தமிழர்கள் மற்ற மாநிலத்திற்கு ஏன் தமிழ் மொழியை பரப்பக்கூடாது? பிரதமரை பரப்புறாரு, உலக ரீதியில் பரப்புறாரு. திருவள்ளுவருடைய மையமாக வச்சு திருவள்ளுவருடைய குரலை சொல்லி திருவள்ளுவர் தான் முதன்மையானவர், தமிழ் தான் முதன்மைன்னு சொல்லி உலகம் பூரா பரப்புற பிரதமரை பார்த்து இழிவுபடுத்துங்களே, நியாயமா? தமிழை பற்றி அவர் பேசுறாரு. எந்த பிரதமர் கூட இதுவரைக்கும் பேசல, எந்த முதலமைச்சரும் பேசல. நம்ம முதலமைச்சர் கூட தமிழ்நாட்டை தான் பேசுறாரு. மற்ற மாநிலத்தோடு நீங்க இப்ப கூட சமீபத்தில் நீங்க கூட்டம் போட்டிருந்தீங்க. நான் சொல்றேன், ஆமா போட்டிருந்தீங்க. ஏன் மற்ற முதலமைச்சர்கிட்ட நீங்க பிரஷர் பண்ணி தமிழ் மொழியை மேல வழக்கத்துக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கக்கூடாது? என்னுடைய கேள்வி என்பது மக்களுடைய எண்ணம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மாநில மொழி, இங்கிலீஷ் நீங்கள் வெளிநாடுகளோடு தொடர்பு கொள்றதுக்கு ஹிந்தி எதுக்கு கற்றுக்கணும்? ஒருவேளை நாங்கள் மும்பைக்கு போனோம், இல்லைனா டெல்லிக்கு போனோம்னா அப்போ நாங்கள் கற்றுக்குறோம். இப்போ தேவையில்லாமல் இங்கே இருக்கும்போது போகவே முடியாத, அப்புறம் எப்படி போய் கற்றுக்கிற போறீங்க? மொழி தெரிஞ்சா தானே அந்த ஊரில் போய் நீங்கள் சர்வே பண்ண முடியும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட், பேங்காக இருக்கட்டும்,
ரெவன்யூ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, பாம்பே போகிறீங்க, இல்லை டெல்லி போகிறீங்க, ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்க. அங்கே எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க. மராட்டினா மராட்டி யாரும் பேசுறதில்லை, ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இப்போ ஆந்திராவில் ஹிந்தி ஃபுல்லாக வந்துருச்சு, கர்நாடகாவில் ஹிந்தி ஃபுல்லாக வந்துருச்சு. ஹிந்தி தெரிஞ்சதுனால அவங்க போய் சர்வே பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டு போய் வேலை செய்ய முடியும். நீ தமிழை தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் இங்கிலீஷ் தெரிஞ்சவன் எத்தனை பேர் இருக்கான்? இங்கிலீஷில் யாராவது பாம்பே போனால் பேசுகிறாங்களா? ஹிந்தி தான் பேசுகிறோம். அந்த மொழியை கற்றுக்கிறது தான் சொல்கிறோம். உங்களை திணிக்கலை, வாயில் ஊட்டி திணி சாப்பிடுன்னு சொல்லலை, கற்றுக்கிற குழந்தைகளை கற்றுக்கிட வைப்பது நியாயம் தானே. நீங்கள் வச்சுருக்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃபுல்லாக ஹிந்தி வச்சுருக்கீங்களா? அது எந்த அடிப்படையில் வச்சுருக்கீங்க? ஓ, நீங்கள் உங்கள் நடத்துகிற ஸ்கூலு கல்லூரியிலலாம் ஹிந்தி படிச்சுக்கணும், அரசு பள்ளிகள் மாணவர்கள் படிக்கக்கூடாது, இதுதானே உங்கள் கான்செப்ட்டு. முட்டாளாகவே இருக்கணும், வளரக்கூடாது, அப்படி தானே அர்த்தம். படிக்கத்தானுங்க சொல்கிறோம். படிப்பு, கல்வி சிறந்தது, உயர்ந்த கல்வி, எல்லா கல்வியும் கற்றுக்கிறது தப்பு இல்லை. நான் ஹிந்தி தெரியாமல் நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும். நாங்கள் படிக்கும்போது ஹிந்தி இருந்துச்சு, ஸ்கிராப்ட் இருந்துச்சு, நல்லொழுக்கு இருந்துச்சு. அந்த கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஹிந்தி ஒழிகன்னு சொல்லி நானும் சேர்ந்து கத்துறவன் தான். அப்போ நமக்கு இந்தியை பற்றியுடைய பவர் என்னன்னு தெரியல. இன்றைக்கி வளர்ந்து ஆளான பிறகு டெல்லி அந்த பக்கம், பாம்பே அந்த பக்கம் போகும்போது யாராவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சு தான் ஹிந்தியில் பேச வேண்டிய நிலை வருது. நான் ஹிந்தி தெரிஞ்சுன்னா நான் இன்றைக்கி இந்தியாவில் சைன் பண்ணியிருப்பேன். பண்ண முடியாமல் ஆனதுக்கு படிப்பு இல்லை, படிக்கலை, ஒளியன்னு சொன்னதுனால வந்த வேணை. இது குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்பது எங்களுடைய கான்செப்ட். படிக்கட்டும், படிக்கவங்களை நிறுத்தாதங்க, இந்திய ஒளியன்னு சொல்லாதங்க. இந்தியாரை பூரா கொண்டு வந்து சம்பளத்துக்கு கொண்டு எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சுக்கிங்களேன். எத்தனை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்கிறான், ஹிந்தி படிச்சுக்கிட்டு தானே வேலை செய்கிறான். அவன் தமிழ் கற்றுக்கிறான், ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் தமிழ் கற்றுக்கிறான். நீங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க? தமிழில் பேசுகிறான், ஹிந்திக்காரன் நிறைய தமிழ் பேசுகிறான். இப்போ அவன் கற்றுறதுக்கு ஆசைப்பட்டு கற்றுக்கிறான், நீங்களும் கற்றுக்காங்கன்னு சொல்கிறேன். அதனால மும்மொழி கொள்கைங்கிறது வேணும். அது தெளிவாகவே பிரதமர் சொல்கிறாரு. மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு அல்ல. மற்ற மாநிலத்தில் உள்ள மொழிகள் எந்த மொழினாலும் ஒரு மொழியாக வச்சு கற்றுக்குறங்க, தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. இல்லை என்னங்க தப்பு? படிக்கத்தானே சொல்கிறோம். பண்பாடை வளர்ப்பது தவறா? என்னுடைய கேள்வி அது. படிக்க சொல்வது தவறா? இதுக்கு ஒரு போராட்டம் வேணுமா? இதை வச்சே நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி தேர்தல் பண்ணுவீங்களா? இது என்ன? இது மக்கள் அறியாத மக்கள் இன்னும் அப்படி தான் இருக்காங்க. என்னமோ இந்தினா எதிர்ப்பு, அப்படி எதிரி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தப்பு. இங்கே ஒரு பிரச்சனை, டீலிமிட்டேஷன். நம்முடைய இடங்கள்லாம் குறையப்படுது. நீங்கள்லாம் மக்களவை தேர்தல்களில் நிற்கிறீங்க. இப்படி இடங்கள் குறையப்பட்டால் நம்முடைய ரெப்ரசன்டேஷன் குறையும் அப்படிங்கிற ஒரு பெரிய குரல் இருக்குது. உண்மை. அதுக்கு உங்களெல்லாம் அழைக்கிறாங்க. ஆமாம், போயிருந்தோம். முதலமைச்சர் கூட்டத்தில் எங்களை அழைச்சிருந்தாங்க, நான் போயிருந்தோம். எங்களுடைய பதிவு அதே சொன்னாங்க, குறைத்தால் எதிர்ப்போம், குறைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் எதிர்ப்போம். ஆனால் அதற்கு உள்துறை அமைச்சர் தெளிவாக வந்து கோயம்புத்தூரில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார். எந்தவித காரணத்தை கொண்டும் நீங்கள் நினைப்பது போன்று தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது. உள்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு இருந்தாலும் சந்தேகம் உங்களுக்கு இருக்குது, எங்களெல்லாம் அழைச்சிங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன சொன்னோம்? ஆதரவு தானே கொடுத்தோம். முதலமைச்சர் ஆதரவு கொடுத்தோம்ல. குறைத்தால் உங்களோடு சேர்ந்து இணைந்து போராட நாங்களும் தயார், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தயார் அப்படி சொல்கிறோம். எதை எதுக்கணுமோ அதை எதுக்கணும், எல்லாத்துக்கும் மூர்க்கத்தனமாக எதுக்கக்கூடாது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கும். அதுதான் மாட்டோம். இங்கே குறைத்தால் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே அதே நம்பர்ஸை வச்சுட்டு யூபி, பீகார் போன்ற மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது நம்ம அங்கே ரெப்ரஸன்டேஷன் மாறும்ல. நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பேசுங்க, பிற மாநிலத்தை பற்றி நீங்கள் பேசாங்க. அந்த மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர் அதை கேட்கட்டும், நீங்கள் கேட்கக்கூடாது. நான் கேட்குறது நான் படிக்கணும்னு சொல்கிறேன், நீ படிக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க, அது தப்பு. அதே மாதிரி பிற மாநிலத்தவர்கள் இருக்கிற முதலமைச்சர்கள் அவங்க கேட்பாங்க, குறையுதா கூட்டுதான்னு அவங்க தான் கேட்கணும். நமக்கு வாய்ப்புள்ள போல தான் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டை கேட்டவுடனே முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே போயிட்டார். தமிழ்நாட்டில் எந்த வித காரணத்தொண்டும் பாராளுமன்ற தொகுதி ஒரு தொகுதியோட குறையாது அப்படி அடி சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை மட்டும் தாங்க நீங்கள் பார்க்கணும். ஊரை உளமடி போட்டு மூட முடியாங்க. ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு கான்செப்டில் வச்சுருப்பாங்க. அது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் நாட்டாமையா? இந்தியாவுக்கு நாட்டாமையா? கிடையாதுல்ல. உங்கள் ஊருக்கு தான் நீங்கள் நாட்டாமை. நீங்கள் தான் உங்கள் ஊருக்கு தான் தலைவர், உங்கள் ஊருக்கு தான் முதலமைச்சர். மற்ற மாநிலத்தை நீங்கள் பேசக்கூடாது. இல்லை, அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சர் பார்த்துக்குருவாங்க. நீங்கள் அதில் உள்ள வரீங்க. இன்னைக்கு அடுத்த 2026 தேர்தல், இந்த 26 தேர்தலுக்கு திமுக தன்னை ஒரு பிரதான எதிர்கட்சியாக, அதாவது பாஜக அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு பிரதான எதிர்கட்சியாக இங்கே தன்னை வடிவமைச்சிட்டு இருக்கு.
இந்த நேரத்துல 2026 தேர்தல்ல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வலிமையான கட்சிகள் எல்லாமே பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியா நிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே. இவங்கெல்லாம் இணையாத போது எப்படி திமுகவை எதிர்த்திட முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்றால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இல்லாட்டா திமுக தான் வெல்லும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆளுங்கட்சி, பணபலம், பதவி அவர்கிட்ட இருக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஹோலில் இருக்காங்க. அதை வச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன மனநிலையில் இருக்காங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் ஆளுங்கட்சி மேலே ஒரு வெறுப்பில் இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்கள் வெறுப்பில் இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு உதவி கூட செஞ்சு கொடுக்கலங்கிறது ஆசிரியர் பெருமக்கள். அரசு ஊழியர்கள் வெறுப்பில் இருக்காங்க. மொத்தமாக வெறுப்பில் இருக்கும் பொழுது இந்த அரசியல் கட்சிகள் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி மற்ற எல்லா கட்சியும் பிரிஞ்சு கடந்தால் வெற்றி வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசம். இதுதான் உண்மை. இல்ல இணையறதுக்கான ஏதாவது சமயங்கள் நடக்கும். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு வருஷம் இருக்குல்ல, கடைசி ஒரு மாசத்துல சேர்ந்துருவாங்கல்ல. நீங்க தான் நம்ம அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கடைசி நேரத்தில் போய் ஜாயின்ட் ஆயிடுவாங்கல்ல. இல்ல அதிமுக வாக்கு வங்கியில கொஞ்சம் அதிகம் உள்ள கட்சி, அது பாஜக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முற்றிலும் நிராகரிக்குது. அப்படி நீங்க சொல்றீங்க, நாளைக்கு சேர மாட்டாங்கன்னு இப்ப ஏங்க திமுகவே பிஜேபியை எதிர்க்கிற கட்சின்னு சொல்லி மாநிலம் பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு, அன்னைக்கு நீங்க வந்து வாஜ்பாயோட சேர்ந்து பிஜேபி போய் சேர்ந்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கின திமுக தானே. வாஜ்பாயோட இணக்கமா பிஜேபி வேணும்னு சொல்லி போய் கலைஞர் வந்து பேசி மந்திரி பதவியை வாங்கினீங்கல்ல. அப்போ பிஜேபியை நீங்கள் தேவைன்னு வச்சுக்கிட்டீங்கல்ல. அப்போ பிஜேபியை எதுக்குறீங்களா சேர்க்குறீங்களா? அதே மாதிரி திமுக ஏன் பிஜேபியோட சேராது நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? அந்த காலச்சூழ்நிலையை பொறுத்து தான் நீங்கள் வந்து முடிவு எடுக்க முடியும். அதிமுக பிஜேபியோட சேரும் அப்படிங்கிறீங்க. ஏன் திமுக ஏன் சேராதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக மட்டும் பேசுறீங்க, ஏன் திமுக சேராதா? காலச்சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் காலகட்டத்தில் யாரோட கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியும் என்ற கான்செப்டில் தான் அன்னைக்கு தான் முடிவு எடுப்பாங்க. அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், தமிழக மக்கள் முன்னேற்ற அந்த நேரம் தான். அந்த காலச்சூழலை அறிந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். பிரிந்தால் வெற்றி பெற முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்குறீங்க. தமிழக வெற்றி கழகம், விஜய் ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி, இதெல்லாம் எப்படி நாம் தமிழர் அட்லீஸ்ட் ஒரு 4 முனை போட்டியாவது வரதானே செய்யும். அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பலம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஒட்டு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும். இப்போது தாவாக்கா இப்படி ஒரு விஜய் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்துக்குங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பெரிய மாநாடு போட்டு ஒரு 10 லட்சம் பேரை கூப்பிட்டார். 10 லட்சம் நம்ம அவங்க 7 லட்சம் சொல்லியிருக்காங்க, 10 லட்சம் வச்சுக்கிறோமே. தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை எவ்வளோ? 7,20,00,000. அந்த 10 லட்சம் ஒரு பிஞ்சு கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஒரு பிஞ்சு கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் யாரோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தானே வெற்றி பெற முடியும். தனியாக என்ன வெற்றி பெற முடியாது இல்லையா? அது அந்த தலைவர் அவர் தானே முடிவு எடுக்க முடியும். இப்போ தானே வந்திருக்கிறாரு. குழந்தை பருவத்தில் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். வளர வேண்டிய வயசுகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த பொறுத்து இருந்து பார்ப்போம், யாரோட இணைகிறாங்களா தனிச்சு நிற்கிறாங்களாங்கிறத நான் முடிவு எடுக்கும். மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியை பிரதமராக்கணும் அப்படிங்கிற ஒரு தேர்தலில் அதிமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல. 2026 ஏன் எடப்பாடியை பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணணும்? அப்படி நீங்கள் எப்படி இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணனை வந்து நிற்கக்கூடாது, நீங்கள் வந்து முதலமைச்சர் இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை, நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இது அதிமுக எப்படின்னு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுக தான் ஆட்சியில் வரப்போகுது. நீங்கள் பாஜகவில் பிரதமர் மோடியை உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கூட்டணிக்கு சரியாக எங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் கேட்ட எண்ணிக்கையை கொடுக்கல. அதே நேரத்தில் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது நீங்கள் தான் கடந்த தேர்தலில் வந்து இப்போ திமுக ஆட்சி ஆளுவதற்கு காரணம் அண்ணன் எடப்பாடி தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து பல திருப்பு லீலா பேச உட்காந்து 2 திருப்பு சிட்டிங் உட்காந்து பேசுகிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை, எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்று ஜெயிச்சிங்கன்னா நின்னீங்கன்னா வெற்றி பெற்று ஆட்சி ஆள முடியும், நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. டிடிவி வேண்டாம், இன்னார் வேண்டாம், கூட்டணி என்ற தர்மம் வந்து எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு வேண்டவே வேண்டாம். அவர் இருந்தால் நான் கட்சியில் இருக்க மாட்டேன்னு சொன்னீர்ல. இன்றைக்கி அவர் இல்லாத இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நம்ம தோறதுக்கு காரணம் அது ஒரு காரணமாச்சு. 33 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் 2000, 1500, 3000, 4000 தோந்திருக்கோம்.
அப்போ அதே டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இறந்து அமித்ஷாஜி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தாலும் இன்னைக்கு ஆட்சியில் நீங்கள் தானே முதலமைச்சர். ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? இன்னைக்கு வேண்டான்னு சொல்றாரு, இன்னைக்கு அதே வார்த்தையை திரும்ப சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள பெர்சனல் மோட்டிவ் வந்து அரசியல் ஆக்கக்கூடாது நான் சொல்கிறேன். எல்லாரையும் சேருங்கன்னு சொல்கிறேன். டிடிவியை சேருங்க, ஓபிஎஸ்ஸை சேருங்க, எல்லாம் யார் விட்டு வேலை. அந்த அம்மா அப்படி இல்லையே. அந்த அம்மா எல்லாரையும் விரட்டி விடும். தேர்தல் நேரத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார எல்லாரும் கூட அலைன்ஸ் போடும்ல. அந்த டாக்டிஸ் ஏன் உங்களுக்கு வரமாட்டுக்கு? அவங்க எதிரியா? உங்களுக்கு எதிரியா? நாங்கள் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எதிரியா? இல்லை, ஒரு அரசியல் கட்சி தனியாக தானே வச்சிருக்கிறாரு. அதிமுக கட்சி வைக்கலையா? அதிமுக நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. இணைத்து எல்லாரும் சேர்ந்து போடுறது ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு கிடந்தா எதிரிகளுக்கு வாய்ப்பு தானே. அந்த சூழ்நிலை நீங்கள் ஏன் உருவாக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். எல்லாரும் சேர்ந்து போராடுவோமே, சேர்ந்து வெற்றி பெறுவோமே. நீங்கள் தானே முதலமைச்சர், உங்களுக்கு என்ன அதில் என்ன பிரச்சனை? அவர் டிடிவி தினகரன் வந்து உங்களோட இணைந்தால் நான் வந்து நீ முதலமைச்சர் இருக்க தகுதியில் சொன்னாரா? இல்லையே. உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோங்கிறாரு. ஆனால் நீ வேண்டாங்கிறியே. ஏன்? என்ன கான்செப்ட்? ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ், உங்களுக்கு இன்டர்னல் ப்ராப்ளம். அது அவங்க தான் சொல்லணும், நமக்கு தெரியல. அந்த வெறுப்பு தனிப்பட்ட பகையாக இருந்தால் பரவாயில்ல, அரசியல் பகையாக இருந்தாலும் பரவாயில்ல, எலெக்ஷன் போது எல்லாரும் சேரணுங்கிறதா என்னுடைய கான்செப்ட். சரி, 2024 பொதுவா யார் கூட நம்ம அலைன்ஸ் வைப்போம் அப்படின்னா, யாரிடம் வாக்கு வங்கி நிறைய இருக்கோ அந்த கட்சிகளோடு தான் அலைன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருப்பாங்க. உங்களுக்கு என்டிஏ ஆப்ஷனா அதிமுக கூட்டணி ஆப்ஷனா அப்படிங்கும்போது நீங்க ஏன் என்டிஏ சூஸ் பண்ணீங்க? அதிமுக நின்றால் அவங்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு அதிகமா கிடைச்சு. எங்களுக்கு அவர் மேல வருத்தம் உண்டு. அதிமுக மேல எதுக்கு வருத்தம் உண்டுன்னா, முதல்ல என்ன வந்து எக்மோர் கான்ஸ்டியூன்சியில் நின்று பழி வாங்கினாங்க. அந்த வருத்தம் எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. தென் மாவட்டத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை எக்மோரில் எதுக்கு நிறுத்தினார்? இதே எடப்பாடி தானே முதலமைச்சர். அதில் 2 பேர் சேர்ந்து பழி வாங்கினாங்க, ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் 2 பேர் சேர்ந்து. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த பகுதியில் நின்னா ஜெயிச்சிருவேன், கண்டிப்பாக ஜெயிப்போம்னு அவங்களுக்கு தெரியும். ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இப்போ இருக்கிறத விட அதிகமான மக்கள் தொகையை சேர்த்துருவார், நாளைக்கு இவற்றையும் போய் நம்ம நிற்க வேண்டியிருக்குமோன்னு ஒரு பயம். அதனால் என்னை தென் மாவட்டத்தில் விடாமல் இங்கே தோற இடத்துல கொண்டு நிறுத்துறாங்க. தோந்தும் போச்சு. சரி, இப்போ அதிமுகவுடைய நிலை என்னன்னு கேட்டால், நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதிர்கட்சியை நம்ம இப்போ ஆளுங்கட்சியை தோற வைப்போம்னு சொல்கிறோம். அதுக்கு அவர் அடப்பட மாட்டேங்காரு. பிஜேபி அவங்களுக்கு உள்ள 2 பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்சனல். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, அது அவர் தான் முதலமைச்சர் தான் சொல்லணும். ஏன் அவரோட விலகணும்னு இது வரைக்கும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபியோடு எதனால நான் விலகினேன்னு என்னைக்கா ஒன்று கொடுத்துருக்காரா? இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் அவர் எடப்பாடி அண்ணன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பிஜேபியோட நான் இந்த காரணத்திற்காக நான் வெளியே சென்றேன் இது வரைக்கும் சொல்லலை. புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் எதுக்கு இவங்க வெளியில போனாங்கன்னு பிஜேபியும் சொல்லல. அவங்க கண்டுக்கல, பாஜக கண்டுக்கல. பட் இவங்க சொன்னாங்க, எங்க தலைவர் குறித்து குற்றவாளின்னு சொன்னாங்க, அக்யூஸ்ட்னு சொன்னாங்க அப்படின்னு இவங்க ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம். அப்போ ஆட்சி 5 வருஷம் ஆட்சி ஆளும் போது உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு பிஜேபி தயவு வேணும் அவங்களை கெஞ்சி தானே உட்காந்தீங்க எல்லாரும் சேர்ந்து. அவங்களுடைய தயவுல தானே இங்கே ஆட்சி ஆண்டீங்க, இண்டிவிஜுவலிட்டியில ஆண்டீங்க. இல்ல அவங்க தயவு எதுக்கு? அவங்க சட்டமன்ற உறுப்பினராலே நாங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தது யாரு? பாரத பிரதமர் தானே. இல்லைன்னு சொல்லுங்க, அவரை எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, இவரால் நான் முதலமைச்சர் சொல்லுங்க. மக்களுக்கு தெரியுங்க, மீடியாவுக்கு தெரியுங்க, எல்லாருக்கும் எனக்கு தெரியும். சாதாரண பிரஜை கூட பிஜேபி அரசால் தான் அதிமுக ஆட்சி அமையதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிஞ்சு கிடக்கும்போது ஓபிஎஸ்ஸை கொண்டு சேர்த்து வச்சது யார்? அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இன்னி இணைச்சது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி தான். நீங்கள் ஒரு பொறுப்பை வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து வேலை செஞ்சு அவர் அவர் வந்து முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லி அவரை உங்களை சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சதும் பிஜேபின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. யார்? ஓபிஎஸ்ஸே கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்குங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தான் பிரிஞ்சு போகிறீங்க. அப்போ ஆட்சி ஆளும்போது பிஜேபியுடைய உதவி வேணும், வாஜ்பாயோடைய பாரத பிரதமருடைய உதவி வேணும், மோடிஜியோட உதவி வேணும். ஆனால் மற்றவங்க உதவி உங்களுக்கு இப்போ தேவையில்லை. அப்படி தானே? தப்பா இல்லையா? தப்பான முடிவு நீங்கள் எடுக்கீங்களா அவங்க எடுக்காங்களா? இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, எல்லாரும் ஒன்றா இருந்தால் ஜெயிக்க முடியல. அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த 6 மாதம்னு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த 6 மாதம் டைம் இருக்கலாம், மேபி இருக்கலாம். உங்களுக்கு தெரியல? ஆமாம், தெரியல. உங்களுக்கு தெரியல 6 மாதம் டைம் அப்படி இருக்கலாம்னு தான் சொல்கிறேன். டாஸ்மாக்ல ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு பாஜக, இடி இதெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருந்த அதே வடிவத்தில் தான் நாங்கள் ஒவ்வொரு மாடல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் திமுக மேலே அப்படி ஒரு பெரிய அவதூறுகளை
உருவாக்கியிருக்காங்க. அது சமீப காலமாக கெஜ்ரிவால் பண்ண தப்பு தான் இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. கெஜ்ரிவால் எவ்வளோ பெரிய தப்பு, இப்போ நல்லவர் நான் வந்து கரப்ஷன் இல்லாத மனிதர்னு மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை பண்ணி 2 முறை 3 முறைக்கு ஜெயிச்சு உட்காந்துக்கிட்டே இந்த டாஸ்மாகில் இவ்வளோ தப்பு பண்ணதை கண்டுபிடிக்க ஒரு நாள் ஆகிருக்கு. கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளேயும் போட்டாங்க. அதில் பல லட்சம் கோடிகள் ஊழல் நடந்திருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலை வந்துருச்சு. ஆனால் அங்குள்ள மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது கெஜ்ரிவால் நம்மளை ஏமாற்றிட்டான்னு சொல்லி தான் அந்த இது அவருக்கு ஓட்டு போடலை. புரியுதா உங்களுக்கு? அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த டாஸ்மாக் இதில் ஊழல் நடந்திருக்குங்கிறத அதை உதாரணம் காட்டி இதை சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம். இதுதான் உண்மை. அதனால அந்த மாதிரி இங்கே நடந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வி. அங்க உள்ள மாடல் இங்க உள்ள மாடல் ஒண்ணா? ஊழல் நடந்ததுல நீங்க டெல்லியோ இல்லைன்னா தெலுங்கானால நடந்ததோ இங்கே நடந்ததோ ஒரே மாதிரியா? இருக்கிற வெவ்வேறு விதமாக இருக்குது. திருடர்களுக்கு பல மாதிரி ஒருத்தன் செயின் அப்பான், ஒருத்தன் வந்து ஹவுஸ் பிரேக் உள்ளே இறங்கி கொள்ளையடிப்பான், ஒருத்தன் வந்து போகும்போது சேப்படி அடிச்சுப்பான், பாக்கெட் அடிப்பான். ஒரு முறைகள் இருக்கு. இது எந்த முறைங்கிறத ஈடு தான் கண்டுபிடிங்க. நான் இல்லை நீங்க ஒரு அரசியல் களத்துல எல்லா இடங்கள்லயும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், உங்களுக்கு தெரியும் இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த ரியல் ஃபேஸ் தவறு நடந்திருக்குங்கிறத உணர்றேன். இடி ரைட் பண்றாங்கிறது வந்து தவறுங்கிறது என்ன தவறுங்கிறத அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நம்ம எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சார்ஜ் பண்ண முடியும்? ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. எனக்கு என்னுடைய மனசு அப்படித்தான். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இல்லாட்ட இடி போய் ரைட் பண்ணாது. இடி ரைட் பண்ணனால ஏதோ இப்போ 1000 கோடின்னு சொல்கிறாங்க, சிலவங்க 400 கோடிங்கிறாங்க, சில 40,000 கோடிங்கிறாங்க. இது எது உண்மைன்னு இப்போ இடி தான் வெளியில் சொல்லணும். வழக்குகள் போடுவாங்க. வழக்கு போட்ட பிறகு தான் நமக்கு சொல்ல முடியும். அதனால் இதை வந்து நம்ம கரெக்டாக ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்குங்கிறது தெரியுது. எப்படி தப்புங்கிறத அவங்க யார் ரைடு பண்ணாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் தப்பு நடந்திருக்கு, அதை மட்டும் தெளிவாக தெரியுது. என்ன தப்புங்கிறத அவங்க அதிகாரிகள் தான் சொல்லணும். நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், இங்க இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு இல்லை. இப்போதுனா 26க்கு இல்லை. 26க்கு இல்லை. ஏன் அப்படி சொல்லணும்னா வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி தான் அதுவும். இப்போ வந்து பல வருஷமா ஆயிடுச்சு. எல்லா அப்படி சொல்ல முடியாது. 6லேருந்து 11 ஆயிருக்காங்க. கூட்டணி சேர்த்தா 18 ஆயிருக்காங்க. சரியா? ஆமாம், சரிதான் நான் சொல்றது. அப்போ வளர்கிற கட்சி. அப்போ கூட்டணியுடைய ஆட்சி தான் வருங்கிற காலகட்டம் வரும். அந்த சூழ்நிலையில் அவங்க ஆட்சி அமைப்பாங்களோன்னு நினைக்கிறேன். தெரியல. அது போக போக மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையில் தமிழக மக்கள் முன்னேற்றங்கள்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஒருவேளை அதிமுக கூட இணைந்து தான் எல்லாருமே ஒரே கூட்டணியில் இருப்பீங்க, இல்லைன்னா என்டிஏ கூட்டணி தான் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. என்டிஏ கூட்டணியில் தான் இருப்போம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தேர்தல் காலகட்டத்தில் யாரோட கூட்டணி அமைக்கணும் என்பது செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுக்க முடியுமா? தண்ணி பிச்சியாக நான் சொல்ல முடியாது இல்லையா? என்டிஏ கூட தான் இருப்பேன். நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? வெளியே போகலாம்ல. எனக்கு என்னுடைய மக்களுக்கு எது தேவையோ, எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் யார் கொடுப்பாரோ அவங்களுடைய இணைவதில் தவறில்லை. நான் அரசியல் அங்கீகாரம் தேடிக்கிட்டு இருக்கோம். அங்கேயே நான் கொடுக்குற கட்சியோடு நாங்கள் இணைஞ்சி படியாற்றோம். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.